வெள்ளிக்கிழமை நிலைவாசல் பூஜை பண்ணியாச்சு. நம்ம எப்போதுமே ஒரு விஷயத்த செய்யும் போது அது ஏன் எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வியோடு செய்யும் போது அதுலேருந்து பலன் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு பண்ணால் அதில் நல்லது கிடைக்கும். அதே போல் நம்ம எதுக்கு கற்பூரம் காட்டுறோம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாங்கிறத பற்றின வீடியோ தான் இது. கற்பூரம் எப்படி தன்னைனாலே அடித்து நமக்கு ஒரு ஒளியை தருதோ அதே போல தான் நம்ம மற்றவங்களுக்கு எந்த ஒரு விதத்துலையும் தீங்கு நினைக்காம நல்லதே செய்யணும் அப்படிங்கிறத இதை காட்டுது. அதே போல் கற்பூரம் சாமிக்கு ஏற்றும் போது அது அணையும் போது நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்காது. ஆனால் மற்ற பிரசாதம் நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம செய்யும் போது அதுலேருந்து நமக்கு சாமிக்கு பிரசாதமாக கிடைக்கும். அதே போல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது, கடைசி வரையும் நிலையானது எதுவுமே கிடையாது. அது போல் நம்ம இருக்கிற வரையும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத அறிவுறுத்துறதுக்காகவே கற்பூரம் ஏற்றுறாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதனால இருக்கிற வரையும் மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காம இருந்து வாழுது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதே போல் இன்னைக்கு சாமிக்கு தீபாவளினா காட்டி நல்லபடியாக சாமி கும்பிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.